வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 6 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்கிலேருந்து சாப்டர் நம்பர் 4 டைம்லைன்ஸ் அண்ட் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ. வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி? ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு எங்கெங்கிறதெல்லாம் அதோடைய சோர்சஸ்லாம் எங்கேருந்து கிடைக்குது, எது மூலமாக நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி: a place, person, text or object from which we gather information about some past event or period. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க சொல்ல கேட்கலாம், பர்சன் இப்படிலாம் இருந்தது பழைய காலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்ச பர்சன் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனே, அதாவது பழைய காலத்தில் வாழ்ந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குகையில் வந்து டெக்ஸ்ட் மாதிரி எழுதி வச்சுருக்கலாம். இல்லைனா அவங்க யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ்ட்லேருந்து நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 3 ஜென்ரேஷனுடைய நேம்ஸு, அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன, பர்த் பிளேஸ் என்ன, அவங்க எந்த ஒரு சோர்ஸ் மூலமாக அவங்களுக்கு அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிதுன்ற டேபிளில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் நேம், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், அதாவது அப்பாவுடைய பேரண்ட்ஸ், தென் அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே, அந்த சோர்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லும். அதே மாதிரி அம்மாவுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய ஆக்குபேஷன்ஸ், அவங்களுடைய பர்த் பிளேஸ் எங்கே, அவங்களுடைய சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ், ஸோ ஃபாதருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுடைய நேம்ஸு, ஆக்குபேஷன், பர்த் பிளேஸு, சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். How did you find the detail about your family's past? உங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலியோடைய பாஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிது? Did you rely on things, photographs, diaries, ID cards or memories from your parents and relatives? உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப்லேருந்தோ இல்லை டைரிஸ்லேருந்தோ ஐடி கார்ட்லேருந்தோ இல்லைனா உங்கள் பேரண்ட் அண்ட் ரிலேட்டிவோடைய மெமரிஸ்லேருந்தோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் பற்றிலாம். ஸோ மேக்ஸிமம் கிராண்ட் பேரண்ட்ஸ் உங்கள் கூட இருப்பாங்க. கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி நீங்கள் வந்துட்டு யாராவது ரிலேட்டிவ்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Every object or structures tell the story and is like a piece of zigzag puzzles. ஸோ நம்மளுடைய சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸு, தென் நம்மளை சுற்றி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர், சோஷியல் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் பசிலுடைய ஒரு சின்ன சின்ன பீஸ் மாதிரி தான் இருக்கும். த ஆப்ஜெக்ட் தட் you see around your house collectively convey some things of history of your family. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற சம் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலியோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி ஏதாவது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லும். சிமிலர்லி பேரண்ட் அந்த இடத்துல உட்காந்து விளையாடி இருக்கலாம், அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி இருக்க ஒவ்வொரு திங்ஸும் வந்து நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை பற்றி அதோட ரிலேட்டடாக வந்து ஏதாவது இருக்கும். Similarly, we can put together historical event through the variety of sources. But keep in mind that in case of history, quite a few pieces of the zigzag puzzle, many are remain missing. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிக்ஸாக் பசிலோடைய ஒரு சின்ன சின்ன பீஸ் மாதிரி தான் இருக்கும். நிறைய பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. Observe the figure at the bottom of the page. Bring together the main source of history. Do you not need to remember them all now? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பார்த்தாலே போதும், ஹிஸ்ட்ரியோடைய சோர்ஸஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்ற மாதிரி கிடையாது. ஸோ சோர்ஸஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து ஓரல் சோர்ஸஸ், யாராவது வந்துட்டு சொல்ல கேட்கலாம். ஜென்ரலி ஃபோக் சாங்ஸு இல்லைனா ஸ்டோரிஸ் மூலமாகவும் வந்து நம்ம சொல்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரஸி சோர்ஸஸ், ஏதாவது எழுதி வச்சுருக்கோம் இந்தியன் லிட்ரஸி மூலமாகவோ இல்லை ஃபாரின் லிட்ரஸி மூலமாகவோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது கிடைக்கலாம். போயம்ஸு, பிளேஸ், அதாவது பிளேஸ் நாவல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல இருந்தோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட் மூலமோ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் மூலமாகவோ வந்துட்டு நம்ம லிட்ரஸி மூலமாக நம்மளோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராமாயணம், மகாபாரதம், தென் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து பைபிள், அந்த மாதிரி லிட்ரஸி மூலமாக பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு தெரிஞ்சோம். அதே மாதிரி வந்து ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் அது மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
இதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எவாகேஷன்ஸ் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் மூலமாகவும் நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹிஸ்டோரியன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ ஸ்டடீஸ் அண்ட் ரைட் அபவுட் த பாஸ்ட். ஒரு பர்சன் வந்துட்டு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி யார் வந்து ஸ்டடி பண்ணுறாங்களோ அப்படி இல்லைனா வந்துட்டு அதை பற்றி ரைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோரியன் சொல்லி சொல்வோம். Remember them all now. We will use some of them as we go along. The historian studies say a kind of king or queen of 1500 years ago and ancient monuments, a war or some items of trade. They take care to gather the information from as many sources as they can find and consult. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியன்ஸ் வந்து எதை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்கன்னா கிங்கை பற்றியோ இல்லை குயினை பற்றியோ 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த கிங் ஆர் குயினை பற்றியோ அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன்ஸ் மானுமெண்ட்ஸ், அவங்க இருக்க மானுமெண்ட்ஸ் அவங்களுடைய நினைவு சின்னங்கள் ஏதாவது வச்சுருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டுகள் மூலமாகவோ இல்லை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வார்ஸ் அப்போ எப்படி வந்து வார்ஸ் எல்லாம் நடந்தது, என்னென்ன ட்ரேடிங் வந்து பண்ணியிருப்பாங்க, இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணுறவங்க தான் ஹிஸ்டோரியன்ஸுன்னு சொல்வோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு மெனி சோர்சஸ், நிறைய சோர்சஸ்லேருந்து வந்து கிடச்சிருக்கும். சம்டைம்ஸ் த சோர்சஸ் கன்ஃபர்ம் ஈச் அதர் இஸ் ஏ ஜிக்ஸா பசில் மேட்ச். அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிக்ஸா பசிலில் சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரோவர்சி இன்ஃபர்மேஷன்ஸாகவும் வந்து இருக்கலாம். அந்த பசிலில் வந்து அவங்களுடைய இது வரைக்கும் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனோட அவங்க ப்ரெசென்ட்டாக கலெக்ட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ சிலது வந்து மேட்ச் ஆகிட்டு காம்பேக்டாக இருக்கலாம், சிலது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரோவர்சியாகவும் இருக்கலாம். இன் விச் கேஸ் தே நீட் டு டிசைட் த சோர்ஸ் தே கேன் ட்ரஸ்ட் மோர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச வந்து சோர்ஸஸ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து நம்பிக்கையாக, அதாவது ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். That is now how they are recreate the history of the period they are studying. ஸோ இது மூலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரீக்ரியேட்டும் வந்து பண்ண முடியும். அவங்களோட எந்த பீரியடில் வந்துட்டு என்னென்ன நடந்திருக்குன்ற மாதிரி. இப்போ கீழடியெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சு இந்த பீரியட்லேயே வந்துட்டு அவங்களாம் மாடி வீட்டில் இருந்திருக்காங்க, பாட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்னமெண்ட்லாம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு கிச்சன் ஃபார் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ண அந்த பீரியடோடைய ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம ரீக்ரியேட்டும் வந்து பண்ணலாம். We contribute all to this sources of history. இது எல்லாமே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி மூலமாக பண்ண முடியுமான்னு மட்டும் பார்த்தா முடியாது. Historians themselves but also archaeologists, எபிகிராஃபிஸ்ட்னால் இன்ஸ்கிரிப்ஷன் படிக்கிறவங்க, கல்வெட்டெல்லாம் பற்றி படிக்கிறவங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னால் என்னென்னா ஹியூமன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். அப்போ வாழ்ந்த பழைய காலத்தில் வாழ்ந்த ஹியூமனுடைய சொசைட்டியையும் அவங்களுடைய கல்ச்சரையும் பற்றி படிக்கிறவங்க தான் வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட். தென் எக்ஸ்பர்ட்ஸ் இன் லிட்ரஸி அண்ட் லாங்குவேஜஸில் வந்து அதாவது லிட்ரேச்சர் படித்தவங்க, இவங்க எல்லாருடைய ஹெல்ப்னாலே தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரியோடைய சோர்ஸஸ் வந்து நமக்கு இவங்க எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனால தான் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கும். இன் அடிஷன், in the last 50 years and so scientific study have been contribute more and more in the reconstruction the past. For example, studies of the ancient climate, chemical studies of the evacuations, materials and studies in the genetics of ancient people have provide a fresh insight which supplement more unusual sources. இப்போ வந்து என்னன்னா ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸாக இந்த எபிகிராஃபிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், லிட்ரஸி படித்தவங்க இவங்கெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 50 இயர்ஸாக சயின்டிஃபிக் ஸ்டடீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியை பில்ட் பண்ணுறதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கிளைமேட் எப்படி இருந்திருக்கும், கெமிக்கல் ஸ்டடீஸ் வச்சு பண்ணுவாங்க. இப்போ கார்பன் 14 வச்சு பார்த்திங்கன்னா அந்த அவங்க யூஸ் பண்ண பீரியட் எப்போது எவ்வளோ நாளுக்கு முன்னது வாழ்ந்திருக்காங்க அவங்கெல்லாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு போன், டைனோசரஸோடைய போன் அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா அது வந்து எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இருந்தது, கார்பன் 14 மூலமாக அது வந்து அதோடைய இயரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு சயின்டிஃபிக் ஸ்டடினாலும் கம்பைன் பண்ணி ஹிஸ்ட்ரியை வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
genetic ancient people have been provided and well historians study the recent history usually means லாஸ்ட் 2 or 3 centuries. ஹிஸ்டோரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதாவது லாஸ்ட் 2 to 3 centuriesஸாக தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்துட்டு அதை அதிகமாக வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அனதர் சோர்சஸ் இன் நியூஸ் பேப்பர் ஃபார் த லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் எலக்ட்ரானிக் மீடியாஸ் அண்ட் கேன் ஆல்சோ பி கன்சல்டட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியன்ஸ் வந்து 2 to 3 centuries வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 லாஸ்ட் ஃபியூ டிகேஸ்னால் என்னென்னா 10 இயர்ஸை தான் வந்துட்டு டிகேன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து பார்த்திங்கன்னா 2020 வரைக்கும் இருக்க பீரியடை தான் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் கேப்பை தான் வந்து நம்ம என்ன சொல்வோம்னா 1 டிகேன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஃபியூ டிகேஸாக தான் வந்துட்டு நமக்கு ஹிஸ்ட்ரி வந்து கொடுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மீடியா, டெலிவிஷன், இன்டர்நெட் இது எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ டிகேஸாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஹீரோஸோடைய ஸ்டோன்ஸு, வீரமாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போர் நல்லா புரிஞ்சவங்களுக்கு அந்த நாட்டுக்காகவோ இல்லை அந்த வில்லேஜ்க்காகவோ போராடினவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறது ஸ்டோன்ஸு, அசோகா பில்லர். ஸோ இதை பற்றி ஒரு 4 பாயிண்ட் வந்து இங்கே எழுதலாம். த பிகினிங் ஆஃப் த ஹியூமன் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி பிகினிங் ஆச்சு? த மாடர்ன் இப்போ நம்ம இருக்கிற ஹியூமன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம் ஹோமோ சேப்பியன்ஸ்னு சொல்லுவோம். ஹேவ் வாக்டு த பிளானட் ஃபார் அபவுட் 3 lakhs years. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோமோசேப்பியன்ஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்துட்டு ஹோமோசேப்பியன்ஸ் சொல்லுவோம். இவங்க வந்து ஒரு 3 lakhs yearsஸாக தான் வந்துட்டு இந்த பிளானெட்டில் வந்து இருக்காங்க. திஸ் அப்பியர் டு பி அ வெரி லாங் டைம். இட் ஒன்லி எ டைனி ஃப்ராக்ஷன் ஆஃப் த எர்த் ஹிஸ்ட்ரி. ஸோ எர்த்தோடைய ஹிஸ்ட்ரி, அதாவது எர்த்து வந்துட்டு ஒரு பெரிய நெருப்பில் இருந்து உடஞ்சி வந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த எர்த்தோடைய ஹிஸ்ட்ரியில் இந்த ஹியூமனுடைய அப்பியரன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 lakh years பிஃபோராக தான் வந்து இருந்திருக்கு. இந்த ஹோமோசேப்பியன்ஸோடைய என்ட்ரன்ஸ் வந்து 3 lakh ஒரு டைனி பீரியட் தான் சொல்கிறாங்க. Let us have a quick look at our early history. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்லி ஹிஸ்ட்ரி பற்றி சின்னதாக ஒரு பெயிண்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு வேட்டையாடி அனிமல்ஸ் வந்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள்லாம் வந்து மேய்ச்சிருக்காங்க. எல்லாம் ஒன்றா கேதர் ஆகிட்டு ப்ளே பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒர்க்கை வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த பெயிண்டிங்ஸ் தான் இந்த பார்க்குறோம். ஏர்லி ஹியூமன்ஸ் ஃபேஸ்டு மெனி சேலஞ்சஸ். ஏர்லி ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெனி சேலஞ்சஸ் இருக்குது. challenges from nature and lived in bands or groups to help each other. They were constantly seeking the shelter and food and were mainly hunters and gatherers. ஸோ அவங்களுடைய மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு எங்கே தங்குறது, எந்த இடத்துல என்ன ஃபுட்டு சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது. அவங்க எல்லாமே வந்து ஒரு பேண்டாவோ இல்லைனா ஒரு குரூப்பாகவோ சேர்ந்துட்டு இந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மெயின் ரோல் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஸோ வந்துட்டு வேட்டையாடுதலும் ஒன்று கூடுதல் தான் வந்து அவங்களுடைய மெயின் ரோல் வேலையாக வந்து இருந்திருக்கு. திஸ் மீன்ஸ் தட் தே ரிலைட் ஆன் hunting and collection edible plant and fruits for their survival. ஸோ இதனால் அவங்க என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வைவலுக்காக வந்துட்டு எடிபிள் பிளான்ட், ஈட்டபிள் பிளான்ட்டையும் ஃப்ரூட்ஸையும் தேடி இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வைவலுக்காக வேட்டையாடுதல் இந்த மாதிரி தேடி எடுத்து அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க. அவர் ஏர்லி சோர்ஸ் ஆல்சோ ஹேட் சர்டைன் பிலீவ் அபவுட் த நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் அஸ் பாசிபிள். ஆல்சோ சம் நோஷன் ஆஃப் த ஆஃப்டர் லைஃப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்பியிருக்காங்க. நேச்சரை பற்றியும் அவங்களுக்கு வந்து பெரிய பிலீவ் வந்து இருந்திருக்கு. தீஸ் குரூப் லீவ்டு இன் டெம்பரவரி கேம்ப்ஸ். இந்த மாதிரி குரூப்பாக இருந்தவங்கெல்லாம் ஒரு டெம்பரவரி கேம்பில் வந்து தங்கியிருக்காங்க. தென் ராக் ஷெல்டர்ஸ் அப்படி இல்லைன்னா கேவ்ஸ் ஆர் கம்யூனிகேட்டட் விச் அதர் யூஸிங் திஸ் லாங்குவேஜஸ் தட் தே ஆர் நாட் நவ் லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி இந்த குரூப்பாக வாழ்ந்த பீப்புளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெம்பரவரி கேம்ப் வச்சுட்டோ இல்லைனா ராக்கோட ஷெல்டர், குகை மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா அவங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணுறாங்கன்னா அதை வந்துட்டு பெயிண்டிங் மாதிரியோ இல்லைனா இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரியோ வந்து அந்த கேவில் வந்துட்டு எழுதிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை அடுத்து வரவங்க பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து இப்போ நவ்வாக லாஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க.
They used fire and started making the object that made their lives easier, like improve the stone axe and blades, arrowhead and the other tools. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபயரை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க் எல்லாமே வந்து ஈஸியாக இருந்தது. அந்த சிக்கி முக்கி கல்லுன்ற கல்லை வந்து ஃபயர் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபயரை வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. அது மூலமாக வந்து ஸ்டோன் ஆக்ஸஸ், ஸ்டோன் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து ஹண்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிளேட்ஸு, ஆரோஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து செஞ்சுட்டு ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. Aspect of their life are visible in rock painting found in the hunters of the cave all over the world. இது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஹண்டர்ஸில் இருந்த கேவில் வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹண்டர்ஸ் இருந்த கேவில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பெயிண்டிங்காக வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. சம் ஆஃப் திஸ் பெயிண்டிங் டிஸ்பைட் சிம்பிள் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆர் ஃபியூ சிம்பிள்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரிட்டன் ஃபார்ம்லையும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து சிம்பிள்ஸாக வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதர் ஆர் மோர் டீட்டெயில்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் சென்ஸ் வித் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். சம் பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக வந்து அனிமலில் வந்து எப்படி வேட்டையாடுறதுன்னா அனிமலோடைய பிக்சரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனோடைய பிக்சர் போட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். டைம் திஸ் ஏர்லி ஹியூமன்ஸ் லேர்ன்டு டு மேக் எ சிம்பிள் ஆர்னமெண்ட் சச் as ஸ்டோன்ஸ் ஆர் ஷெல் பீட்ஸ், pendants made of the animal teeth and sometimes exchange them with other groups. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனை வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து செய்ய பழகியிருக்காங்க. ஷெல்லை வச்சு பார்த்திங்கன்னா பீட்ஸ் செஞ்சுருக்காங்க, பெண்டன்ட்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அனிமல் டீத்தை வச்சும் பெண்டன்ட்ஸ்லாம் செஞ்சுட்டு அது அவங்களுக்கு போட்டுக்கிறது இல்லாமல் அதர் குரூப்ஸோட வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து கேவில் வாழ்ந்திருக்காங்க குரூப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ராப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவர் எ லாங் ஏஜஸ் த எர்த் கிளைமேட் ஹேஸ் கோன் த்ரூ மெனி சேஞ்சஸ். ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோடைய கிளைமேட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. அட் த சர்டைன் டைம் இட் வாஸ் வெரி கோல்ட் அண்ட் மச் ஆஃப் த எர்த் வாஸ் covered with ice. This is called an ice age, as you will learn in gather detail in the science. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோடைய கிளைமேட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் வந்துட்டு நிறைய ஐஸ் வந்து கவராக இருந்திருக்கு. ஸோ அந்த பீரியடை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐஸ் ஏஜ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஐஸ் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மெல்ட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து க்ராப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐஸ் ஏஜ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். லேட்டர் when the climate warm up, the ice partially melted and the result of water swallowed in the existing river eventually drained into the oceans. The last ice age lasted from over 1 lakh years ago around the 1 lakh years ago to around 12,000 years ago. ஸோ அந்த ஐஸ் ஏஜோடைய பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh year to 12,000 years ago. இந்த பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஏஜ் பீரியடாக வந்து இருந்திருக்கு. இந்த ஐஸ்லாம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் அதிகமானதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வந்து மெல்ட் ஆகிட்டு ரிவர்ஸில் வந்துட்டு ரிவர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ்க்கு வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து நார்மலாக இருந்திருக்கு. ஆஃப்டர் லிவிங் கண்டிஷன் இம்ப்ரூவ்ட் ஃபார் த ஹியூமன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஹியூமன்ஸ்க்கு வந்து அவங்களுடைய லிவிங் கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன் மெனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் தே ஆர் ஸ்டேட் செட்டில் டவுன் அண்ட் கல்டிவேட்டிங் சீரியல்ஸ், கிரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ டொமஸ்டிக் அனிமல்ஸ் சச் எஸ் கேட்டில், கோட் எக்ஸெட்ரா. ஸோ கிளைமேட் வந்து நார்மல் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து அவங்க இருக்காங்க ஒவ்வொரு இடமா மாறாமல் ஒரே பிளேஸ்லேயே அவங்க வந்து செட்டில் டவுன் ஆகிட்டு கல்டிவேஷன்ஸ், கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, கேட்டில்ஸ்லாம் வந்துட்டு வளர்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வளர்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேயே வந்து நிரந்தரமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. வித் மோர் ஃபுட் அவைலபிள் திஸ் கம்யூனிட்டிஸ் grew in size and number, often settled down near the river. This was not only because of the availability of water but also because of soil would be more fertile there. It made the process of growing the crops easier. இவங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி செட்டில் டவுன் ஆனவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர் சைட்லேயே வந்து செட்டில் டவுன் ஆகிருக்காங்க. ஏன் அந்த மாதிரி ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அவைலபிலிட்டி ஆஃப் த வாட்டர் மட்டும் இல்லாமல் அந்த ரிவருக்கு பக்கத்தில் இருந்த சாயில்ஸ் எல்லாம் வந்து ரிச் ஃபெர்டைல், ரொம்ப வந்துட்டு
ஹியூமஸ் ரிச்சானது, அதாவது நியூட்ரிஷன் ரிச்சான சாயிலாக இருந்ததுனால க்ராப்ஸ் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே நியர் த ரிவர் சைடு வந்து செட்டில் டவுன் ஆகிருக்காங்க. ஸோ சிவிலைசேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர் சைடில் தான் இருந்திருக்கும் அப்படிலாம் பார்த்துக்கும்போது. ஸோ இங்கே வந்து பிக்சரில் வந்துட்டு பாஸ்ட்டு அதாவது இயர்லி ஹியூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு மேன் வந்துட்டு கேட்டில்ஸ் வந்து மேய்ச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மென்ஸ் எல்லாம் இங்கே க்ராப் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உமன்ஸ் வந்து அந்த பண்டில்ஸை வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் வந்து பண்ணியிருக்கிறத அந்த பிக்சரில் நம்மளால் பார்க்க முடியுது. As community grew, so did their social complexity. Leader or chieftains were responsible for the well-being of the people. Everyone collectively worked together in the community's welfare. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த பிக்சரில் பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலாக வந்து மிங்கிள் ஆகிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு ஒர்க்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வெல்ஃபேர்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய ஹெல்த் அண்டு ஹெல்த்து ப்ராஸ்பரிட்டி இதெல்லாமே நல்லா வெல்பீயிங்காக இருக்கிறதா வந்து வெல்ஃபேர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் வாஸ் நோ சென்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப்ஸ். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் ஒரு ஓனர்ன்று கிடையாது. கலெக்டிவ்லி ஷோவ்ட் அண்ட் ஹார்வெஸ்டட். ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஷோ பண்ணிவிட்டு அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த லேண்டுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு பர்சன் தான் வந்து ஓனர்னு யாரும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஹேம்லெட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் செட்டில்மெண்ட் ஆர் ஸ்மால் வில்லேஜோடைய ஸ்மால் சைஸு தான் வந்து ஹேம்லெட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. As time went by, Hamlet grew into the sizable village that exchanged the goods, most food, clothings and tools. அந்த ஹேம்லெட்ஸ்லாம் வந்து நல்லா பெருசாகிட்டு வில்லேஜ் மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கூட்ஸு, ஃபுட்டு, அப்புறம் கிளாத்ஸு, டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு வில்லேஜில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அடுத்த ஊரில் கொண்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்லோலி நெட்ஒர்க் ஆஃப் த கம்யூனிகேஷன் எக்ஸ்சேஞ்ச் வேர் ஸ்டெபிளைஸ்டு among those villages and some of them grew into the small towns. இந்த மாதிரி வந்துட்டு ட்ரேட் மாதிரி இல்லாமல் எக்ஸ்சேஞ்சஸ் அதிகமானதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூ ஆகிட்டு இந்த வில்லேஜஸ் வந்து க்ரூ ஆகிட்டு டவுனாக வந்து சேஞ்ச் ஆச்சு. நவ் டெக்னாலஜிஸ் அப்பியர், ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டரி ஃபார் மேக்கிங் த பாட்ஸ் அண்ட் அதர் clay object, and they are used for metals, irons, which helped make the durable tools object of the daily uses and ornaments. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி டெவலப் ஆக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீலில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பாட்டரி பண்ணுறவங்களாம் பாட்ஸ் அதர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு தென் வந்து என்ன ஆச்சுன்னா மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் அயன்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் காப்பர் அண்ட் அயன் ஏஜுக்கு அப்புறம் அது பார்த்திங்கன்னா இரும்பு காலம் செம்பு காலம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதால் செம்புனால் செஞ்ச பாத்திரமோ இரும்பால் செஞ்ச டூல்ஸும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதோடைய டியூரபிலிட்டி வந்து ரொம்ப நாளைக்கு இருந்தது. தென் அதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட்ஸும் வந்து செஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. We will see in the chapter 6 how the stage prepared for the emergency of what is called civilization. ஸோ சிவிலைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து சாப்டர் 6 வந்து படிப்போம். ஃபார் நவ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் த early process of the humanity had to face many challenges. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்லி ஹியூமன்ஸ்க்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ் வந்து இருந்ததுன்றது மட்டும் இப்போ பார்ப்போம். அட் சம் கிரிட்டிக்கல் டைம்ஸ் ஹியூமனிட்டி குட் ஹாவ் ஆல்மோஸ்ட் டிஸப்பியர் as some earlier species died. We will never know those early humans whose courage and persistence we wove our existence today. ஸோ அப்போ இந்த ஹியூமன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வந்து இருந்தது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமனிட்டி டெவலப் ஆக அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிட்டு ஏர்லி ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டு இப்போ இருக்க ஹியூமன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் வந்து அவ்வளோதான். இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப தைரியமாகவும் வந்து இருக்கும். இந்த லெசன் இதோட முடியுது. நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.